எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ரெனோகான் ராபிட் வால் பேனல்ஸ். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். நான் உங்கள் பண்டிட் விஜய். என்னுடைய வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1 டைம் போட்டிருக்கோம், ஞாயிறு விடுமுறைன்னு. 4 வருஷமாக அந்த வீடியோ எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கணும், இது இருந்தாதான் அது ராஜயோகம் அப்படின்னா என்ன சொல்லலாம்? லக்னாதிபதி பலமாக இருக்கணும், 2ஆம் இடம்ங்கிறது நல்லா இருக்கணும், தனஸ்தானம் நல்லா இருக்கணும். அது போக பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி சீட் கடை வச்சிருந்தாரு. அவர் விற்காத டிக்கெட்டில் கோடிக்கணக்கில் விழுந்துருச்சு. அது விழுந்து பெரிய டாப்புக்கு போயிட்டாங்க. அதுக்கு பேர் ராஜயோக ஜாதகம். திடீர் பணக்காராகிறது நிஷ்கல யோகம். சனி சந்திரன் சேர்ந்தாலும் நிஷ்கல யோகம். ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும், இருந்தால் தான் அது வேலை செய்யும். தசாபுத்தி தான் எல்லாமே தீர்மானிக்குது. அந்த தசை வரும்போது இப்போ எனக்கு நான் பிறந்தது சுக்கிர தசை. ஏமா அவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க நமக்கு தானே தெரியும். அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க. முன் ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த ஜென்மத்தில் லோப்படுறீங்க, லோன்னு அலையிறீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது நமக்கு தான் தெரியும். அந்த கட்டத்தை வாங்கி பார்க்கும்போது அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. சில விஷயங்களை சொல்லாமே கட் பண்ணியிருப்பேன். அவங்களுக்கு என்ன யோகம் எப்போ நல்லா இருக்கும், எப்போ நல்லா இருக்காது, அவ்வளோதான், வேறு விஷயம். ஆதன ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள். நம்ம ஆதன ஆன்மீகத்தில் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே தினம்தோறும் ஒவ்வொரு வகைகளில் பதில்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நம்ம ஆதன ஆன்மீகத்தில் தொடர்ந்து பல பயனுள்ள தகவல்களையும் ஜோதிடத்தை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய விஜய் பண்டிட் சார் இன்னைக்கு நம்மோடு இணைஞ்சிருக்கிறாரு. நிறைய விஷயங்களை இன்றைக்கும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வணக்கம் சார். வணக்கம்மா, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ராஜயோகம் அப்படின்னும் போது எல்லாருக்கும் அந்த யோகம் என்னோட ஜாதகத்திலையும் இருந்துராதா அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துகிட்டு தான் இருக்கு. உண்மையாவே ராஜயோகம் அப்படின்னா ஜாதகத்துல இந்த அமைப்பு இருக்கணும், இது இருந்தாதான் அது ராஜயோகம் அப்படின்னா என்ன சொல்லலாம் சார்? முதல்ல ஜாதகத்தில் ராஜயோகம்னா லக்னாதிபதி பலமாக இருக்கணும். லக்னம் தான் ஜீவன வீடுன்னு பேர். லக்னம் தான் உயிர். லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2ஆம் இடம்ங்கிறது நல்லா இருக்கணும், தனஸ்தானம் நல்லா இருக்கணும். அது போக பார்த்திங்கன்னா 4ஆம் இடமும் நல்லா இருக்கணும், 5ஆம் இடமும் ரொம்ப நல்லா இருக்கணும், 9ஆம் இடம் பாக்கியஸ்தானமும் நல்லா இருக்கணும், 10ஆம் இடம் தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கணும். ராஜ கிரகங்கள்ங்கிறது குரு, சூரியன், செவ்வாய், இது நல்லா இருக்கணும். சுக்கிரனும் நல்லா இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ராஜயோகம். எப்போவுமே அவங்களுக்கு வறுமை இல்லைன்னு அர்த்தம். அதுபோக வரக்கூடிய தசாபுத்திகளும் அவங்களுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி வரணும். ஒரு மோசமான திசை இடையில் வந்துடக்கூடாது. அவங்களுடைய கட்டம் அதுக்கு தகுந்த மாதிரி தான் அமையும். ராஜயோகத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க ஜாதக கட்டம்லாம் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்கும். 5, 9 வலுத்து இருக்கும். லக்னாதிபதி பலமாக இருப்பார், தனகாரகன் பலமாக இருப்பார். பணம் தானே எல்லாமே. பணம் இல்லைன்னா நம்மளுக்கு பணம் கூட மதிக்காது. அப்போ இதெல்லாம் நல்லா இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் ராஜயோக ஜாதகம்னு அதுக்கு பேர். இப்போ சில பேருக்கு அந்த மாதிரி இல்லைனாலுமே எனக்கு ராஜயோக ஜாதகம் வேணும்னு ஆசைப்படுவாங்கல்ல சார்? அது நம்ம நேராக விஏஓ ஆஃபீஸில் போய் டேட்டா பர்த்தை கொடுத்து எப்படி ஜாதி சான்றிதழ் வாங்குற மாதிரி ஜாதகத்தை பார்த்து எழுதி வாங்கிட்டு வர வேண்டியது. வேறு வழியே கிடையாது. அப்படிலாம் கிடையாது. அவங்க இருந்தால் தானே வேலை செய்யும், இல்லைன்னா என்னோட பிறந்தா வரணும். ஆனால் சில பேருக்கு திடீர்னு இந்த ஜாக்பாட்டுன்னு சொல்கிற மாதிரி ஏதாவது ஒரு யோகம் வரும். அதுக்கும் ராஜயோகத்துக்கும் என்ன சார் அது? ராஜயோகம் இருந்தால் தானே அது வேலை செய்யும். அப்படி புதுசாக வர்றதுக்குமே யோகம் வேலை செய்யும். இப்போ எங்கள் ஊரில் ஒருத்தர் லாட்டரி சீட் கடை வச்சுருந்தார். அவர் விற்காத டிக்கெட்டில் கோடிக்கணக்கில் விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் பெரும் கோடீஸ்வரர். அவர் கடையில் விற்காமல் இருக்கும்ல டிக்கெட்டு, அதில் பரிசு விழுந்துருச்சு. நான் சொல்கிறது 80 காலகட்டங்களில் அதில் பரிசு விழுந்துருச்சு.
பரிசு விழுந்து நீங்கள் மிகப்பெரிய கோடீஸ்வரர் அவங்க. சொத்து பத்துக்கெல்லாம் பெரிய லெவலுக்கு சேர்ந்துருச்சு அவருக்கு. ஒரு பாய் அவர் விழுந்து பெரிய டாப்புக்கு போயிட்டாங்க அவங்க. எனக்கு தெரிஞ்சு நூற்றுக்கணக்கான வீடு இருக்குது அவருக்கு அங்கே. அவ்வளோ சொத்து இருக்குது. அதுக்கு பேர் ராஜயோக ஜாதகம். நிஷ்கல யோகம்னு பேர். நீங்கள் சொல்கிறது திடீர் பணக்காராகிறது நிஷ்கல யோகம். நிஷ்கல யோகங்கிறது 4 குடையவரும் 10 குடையவரும் கூடனா நிஷ்கல யோகம். சனி சந்திரன் சேர்ந்தாலும் நிஷ்கல யோகம். ஸோ அந்த ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்கும். இருந்தால் தான் அது வேலை செய்யும். 4 10 சேர்ந்து எத்தனையோ பேருக்கு யோகமே இல்லாமல் இருக்கவங்களாம் இருக்காங்கல்ல. யோகத்தை அனுபவிக்காதவங்களே இருக்காங்க. அவங்களுக்கு அந்த திசா புத்தியே வராது. அதனுடைய திசை வராது. திசை வரல என்ன பண்ண முடியும்? இப்போ ஒருத்தருக்கு 4 10 சனி சந்திரன் சேர்ந்துருக்கு. இயற்கை 4 10 அதுதான். சந்திரன் 4 குடையவன், சனி காலபுருஷனுக்கு 10 குடையவன். அவர் பார்த்திங்கன்னா கேட்டையில் பிறந்துடுறாரு. அப்போ கேட்டையில் பிறந்தா புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை 5வது திசையாக வரும். புதன் திசை, கேது திசை, சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை 5வது திசையாக வரும். சரியா? இந்த 5 திசையில் 4 திசையை தப்பிச்சா தானே அந்த 5வது திசைக்கு அவர் வாழ முடியும். அந்த யோகத்தை அனுபவிக்க முடியும். அப்போ அந்த சந்திர திசை அவருக்கு வரணும். வர்ற வரைக்கும் கஷ்டம்தான். அதில் அந்த சந்திர திசையில் சனி புக்தி வரணும். வரும்பொழுது அந்த நிஷ்கல யோகத்தை செய்யும். ஆனால் அந்த சந்திரனும் சனியும் நல்லா இருக்கணும் ஜாதகத்தில். நல்ல நிலைமையில் இருக்கணுங்கிறேன். 2 பேரும் சேர்ந்து பிரயோஜனம் இல்லாதெல்லாம் இருக்குல்ல. சனி சந்திரன் சேர்ந்த எல்லாருக்குமே நிஷ்கல யோகம் வளர்ந்துருச்சா? அப்போ அந்த கிரக அமைவு இருந்தால் மட்டும்தான் அந்த நிஷ்கல யோகம் வேலை செய்யும். திசா புத்தி தான் எல்லாமே தீர்மானிக்குது. அந்த திசை வரும்பொழுது இப்போ எனக்கு நான் பிறந்தது சுக்கிர திசை. சுக்கிர திசை, சூரிய திசை, சந்திர திசை, செவ்வாய் திசை, ராகு திசை, குரு திசை 6வது திசை. 8 குடைய திசை 6வது திசையாக வரக்கூடாதுன்னு ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் அவன் 11 குடையவன் தான் வரலாம். எனக்கு 8 குடையவனே 11 குடையவன். நான் பிறந்ததுலேருந்து கஷ்டம்தான். எங்கள் அப்பா அம்மா எல்லாம் நல்லா இருந்தாங்க. நான் பெரிய அந்தஸ்துக்கே வரலை. என் கூட இருந்த எல்லாருமே டாப்புக்கு போயிட்டாங்க. இங்கே நான் பேச நினைப்பதெல்லாம்னு ஒரு படம் வரும். அதில் ஆனந்த பாபு ஐயா சொல்லுவார், என் கூட இருக்க எல்லாரும் நல்லா இருக்காங்க, எல்லாரும் நல்ல நிலைக்கு போயிட்டாங்க, நான் மட்டும் இப்படியே இருக்கேன் அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி எல்லாரும் நல்லா வந்தாங்க. அவங்களாம் எந்தெந்த காலகட்டங்களில் யோகத்தை அனுப்பிச்சிட்டாங்க. 25 வயசுலேருந்து அவங்களாம் வெரிவெல் செட்டில் ஆகிட்டாங்க. 30 வயசுக்குள்ள எல்லாமே செட்டில்டு. ஆனால் நான் பாருங்கள் 52 வயசுக்கு அப்புறம் எனக்கு யோகம் என்ன பண்ணாது சொல்லுங்கள். பின்னாடி யோகம் அவ்வளோதான். அதாவது நான் இருந்தேனா செத்துட்டேனான்னு யாருக்குமே தெரியாது. நான் எங்கே இருந்தேனே தெரியாது. என் வீட்டுக்கு விசேஷத்துக்கு நான் பத்திரிக்கை வைக்கிறேன். என் நண்பனை கூப்பிட்டு, இராணுவத்தில் கேப்டனாக இருக்கார், வெஸ்ட் பெங்காலில் இருக்கார். மணிக்கணக்காக அன்றைக்கி ஃபோனில் பேசுகிறோம். 1.5 மணி நேரம். நீ எங்கே இருந்தியா, செத்தையா, பிழைச்சா, என்னடா, எங்கே போய் எங்கே இருந்து இன்றைக்கி ஆண்டை உனக்கு இவ்வளோ ஒரு வாய்ப்பு உனக்கு கொடுத்துருக்காண்டா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா. அவன் குடும்பத்தோடு வந்தான். வெஸ்ட் பெங்கால்லேருந்து வந்து அவன் ஃபேமிலியை 3 குழந்தைகளும் டாக்டரு, அத்தனை பேரையும் கூப்பிட்டு என் பொண்ணோட மேரேஜுக்கு வந்தான். அவன் சொல்கிறான், இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கேடா, நல்ல ஒரு சொசைட்டி, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்து இவ்வளோ போராடி இருக்கேன்னு. அந்த யோகம்னு ஒன்று இருக்குது. அது எப்போ வரணுமோ அந்த காலகட்டங்களில் வரும். அதுக்கான தசாபுத்திகள் முன்னாடியே வந்துச்சுன்னா முன்னாடியே யோகத்தை கொடுத்துரும். பின்னாடி வந்தால் பின்னாடி யோகத்தை கொடுக்கும். அவ்வளோதான். அது எப்போ வருதுங்கிறத பொறுத்து இருக்குது. இப்போ உங்களுக்கு நிறைய கிளைண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல சார்? நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு 52 வயதில் தான் அந்த ராஜயோகம்ன்ற மாதிரி வந்திருந்தது. இதுவே இது இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்ததா நான் இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் எல்லாருக்குமே இருக்கும். உங்ககிட்ட அந்த மாதிரி கிளைண்ட்ஸ் இந்த மாதிரி எனக்கு யோகம் இருக்குது, அது இப்போ வரைக்கும் வேலை செய்யலை அப்படிங்கிற மாதிரி யாருனா வந்திருக்காங்களா? நீங்கள் அதுக்கு தீர்வு கொடுத்துருக்கீங்களா சார்? அந்த மாதிரி வந்திருக்காங்க. அந்த காலகட்டம் வரப்போகுது சார், நல்லாயிருக்கும் போங்க சார்னு சொல்லிடுறோம். அவ்வளோதான். அதுக்கு என்ன தீர்வு? என்ன தீர்வு? நம்ம கொடுக்குறலாம் கோச்சாரம், பிறந்த கால ஊழ்வினை, அதுக்கு தான் தீர்வு. டிரான்சிட்டுக்கு பிறந்த கால ஊழ்வினைக்கும் மட்டும் தான் சரி செய்ய முடியும். எல்லாத்தையும் தசாபுத்தியில் மாற்றிலாம் நம்ம அமைக்க முடியாது. அவங்களுடைய பிறந்த காலத்தில் ஊழ்வினை என்ன செஞ்சுருக்காங்க, அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாலே ஜாதகம் வேலை செய்யும். அதுக்கு சொல்யூஷன் கொடுத்தாலே ஜாதகம் வேலை செய்யும். ஏமா அவங்க என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க நமக்கு தானே தெரியும். அதெல்லாம் சொன்னால் அவங்களுக்கு வருத்தப்படுவாங்க. முன் ஜென்மத்தில் இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க, அதனால் இந்த ஜென்மத்தில் லோப்படுறீங்க, லோன்னு அலையிறீங்கன்னு நம்ம சொல்கிறோம். அது நமக்கு தான் தெரியும். அந்த கட்டத்தை வாங்கி பார்க்கும்போது அவங்க என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. சில விஷயங்களை சொல்லாமே கட் பண்ணியிருப்பேன். அது அவங்க மனசை புண்படுற மாதிரி இருக்கும். எதுக்கு அதை போய் சொல்ல? சில ஜாதகம் வாங்கினோன்னே தெரியும் அவங்க கேரக்டர் இப்படி தாங்கிறது தெரியும். அது பெண்மணியாகவும் இருக்கலாம், ஆண்களாகவும் இருக்கலாம். நம்ம அதை போய் ஏன் சொல்லி அதை குற்றம் சொல்லிக்கிட்டு, அவங்களுக்கு என்ன யோகம் எப்போ நல்லா இருக்கும் எப்போ நல்லா இருக்காது, அவ்வளோதான், வேறு விஷயம் இல்லை. இப்போது ராஜயோகம் எனக்கு ஏதாவது ஒரு யோகம் வேணும், நான் இந்த கோவிலுக்கு போனனாலோ இல்லை இந்த விஷயங்களை பண்ணினாலோ என்னோட வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் பிரச்சனை தீர்ந்து இந்த யோகம்ன்ற ஒரு விஷயம் எட்டி பார்க்கும் அப்படின்னா அது எந்த ஸ்தலங்களா? அவங்களுக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு என்ன தசாபுத்தி, ராஜயோகத்துக்கான தசாபுக்தி, அந்த தசாபுக்தி எப்போ வருது, அது வரும்பொழுது அதுக்கான பரிகாரம் கொடுக்கும்போது கரெக்டாக வேலை செய்யும். ஏம்மா இப்போ எனக்கு 52 வயசில் வந்த குரு திசை,
நான் 25 வயசில் இந்த குருவுக்கு பரிகாரம் செஞ்ச வேலை செய்வாரா? வேலை செய்ய மாட்டார். அதனுடைய நேரம் வரும்போது தான் ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல வரேன். அது நேரம் வராமல் எதுவுமே செய்ய முடியாது. அந்த நேரம் நம்மகிட்ட வருவாங்க, நம்ம அந்த நேரம் எதார்த்தமாக சொல்லுவோம், அது பாட்டுக்கு வேறு மாதிரி வேலை செஞ்சுட்ருக்கோம். அவங்க நினைப்பாங்க நம்ம சொல்லி தான் நடந்துகிட்ருக்குன்னு. அப்படி கிடையாது. அவங்க ஜாதகம் அந்த நேரம் நடந்துருச்சு, அவ்வளோதான். நீங்கள் அப்படி ஒரு 40 வயசுக்கு அப்புறம் வர யோகத்தை 20 வயசுக்கு முன்னாடி எப்படி கொண்டு வர முடியும்? அதுக்கு அப்படிலாம் கொண்டு வர முடியாது. 20 வயசுல எப்படி கொண்டு வருவீங்க? 60 வயசில் ஒருத்தர் அனுபவிக்க வேண்டிய யோகத்தை 20 வயசில் எப்படி கொண்டு வர முடியும்? ஆனால் 60 வயசுக்கு மேலே அதை கொண்டாட முடியாதுல்ல சார். 20 வயசு அதுக்கு என்ன பண்ணுறது? இப்போ எனக்குலாம் 52 வயசில் தான் பல்லு போனதுக்கப்புறம் பட்டாணி திங்கிறது தான் பாதகாதிபதி. புரியுதா இல்லையா? பாதகாதிபதிங்கிறது பல்லு போனதுக்கப்புறம் பட்டாணி திங்கிறது. கிடைக்க வேண்டிய வயசில் கிடைக்காது. இனிமேல் என்ன பண்ண? அவங்களுக்கு குழந்தைகளுக்காகவாது இந்த யோகத்தை கொடுத்துருக்கலாம். அவ்வளோதான். அவ்வளோதான். யாருக்கு, அதாவது எங்கள் வகைராவில் யாருக்கு இவ்வளோ ஒரு யோகம் வேலை செஞ்சதில்லை. கடந்த 4 வருஷமாக தானே நான் நல்லா இருக்கேன். ஆனால் நான் நிம்மதியாக சாப்பிடல, நிம்மதியாக தூங்கலை. நான் தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. ட்ராவலிங்லேயே இருக்கேன். இவங்களுக்காக ஓடிட்டுருக்கேன். ஆனால் என்னை பற்றி யாரும் சிந்திக்கிறதுக்கு யாரும் இல்லை. எல்லாரையுமே பொதுவாக நண்பர்களாக இருக்கட்டும், உறவினர்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்கவங்களாக இருக்கட்டும், கிளைண்ட்டாக இருக்கட்டும், என்னை பற்றி யாரும் சிந்திக்கலை. அவங்களுக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக நான் ஓடிட்டுருக்கேன். இந்த குதிரை வேகமாக ஓடக்கூடிய காலமும் ஓடிட்டுருக்கேன். வயசான காலத்தில் வேகமாக ஓடிட்டுருக்கேன். சரியா? அந்த நேரம் வரும்போது தான் நான் வேலை செய்யும். நிறைய பயனுள்ள தகவல்களை கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி சார். நன்றிப்பா, நன்றிப்பா. வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வெளியில் பார்க்கக்கூடிய அன்பர்கள், என்னை எங்கேயாவது தொடர்பு கொள்ளக்கூடிய நண்பர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, உங்களுக்கு தொடர்பு கொண்டோம், நம்பர் கிடைக்கல, நம்பர் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது, இப்படி தான் சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நாங்கள் கீழே ஸ்க்ரோலிங்கில் காலையில் 10 to 1ன்னு டைம் போட்டிருக்கோம். ஞாயிறு விடுமுறைன்னு 4 வருஷமாக அந்த வீடியோ, எல்லா வீடியோலையும் அந்த ஸ்க்ரோலிங் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அதை யாரும் கவனிக்கிறதில்ல. அதனால் நானே பேசுகிறேன். காலையில் எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம், ஜோதிடம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் காலை 10 to 1. மற்ற நேரங்களில் அது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டு தான் இருக்கும். ஏன்னா எந்த நேரம் ஃபோனில் பேசிகிட்டு இருக்க முடியாது. அதே மாதிரி ஞாயிறு அன்று விடுமுறை. மறக்காமல் அந்த கீழே இருக்கக்கூடிய 2 நம்பர் இருக்குது, அதுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். எங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய நேரம் திரும்பவும் சொல்கிறேன், காலை 10 மணியிலிருந்து 1 மணி வரை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுவிட்ச் ஆஃபில் தான் இருக்கும். அது போக ஞாயிறு அன்று எங்களுக்கு விடுமுறை. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.